அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியின் சேனல். இந்த வாரம் வந்து பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமாக வெளியாகி நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே சொல்லி பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வர படம் தான் எலெக்ஷன். இந்த படத்தை வந்து விஜயகுமார், பிரீத்தி அஸ்ரானி, ஜார்ஜ் மரியான், தீபன், பாவல் நவகீதன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து சோத்துமான் அப்படின்ற படத்தை இயக்குன டைரக்டர் தமிழ் தான் இயக்கியிருக்காரு. மியூசிக் வந்து 96 படத்தில் புகழ்பெற்ற அந்த இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து நல்ல பரவலான பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வந்துச்சு. இந்த படம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்துட்டோம். ஸோ சிறப்பான ஒரு படமாக வந்திருக்குன்னு நல்ல ஹைப் இருந்தது. ஸோ அது எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது அந்த டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். அதனால் நம்ம ரிவ்யூவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்கள்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். அந்த படங்கள் தேட்டருக்குள்ள வரும்போது தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்கும்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் குழந்தைங்களோட பார்க்கலாமா வேணாமான்னு கால் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த விமர்சனத்தை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் ஃபீட்பேக் கன்க்ளூஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, விஜயகுமார் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஒரு வாலிபர். அவர் வந்து ஃபேமிலி மேன் தான். அவர் கல்யாணம் ஆகிடுது, புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது அவர் வேலைக்கு போய் தான் அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுன்ற கண்டிஷனு. அவங்க ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலி. அவங்க அக்காவோட குடும்பத்தையும் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அவங்க அக்கா வீட்டுக்காரர், அவர் வந்து அக்கா வீட்டுக்கார் குடியார். அவங்க அக்காவுக்கு ஒரே ஒரு பொண்ணு. இப்படி அவங்க ஃபேமிலியும் சேர்த்து பார்க்குறாரு. ரொம்ப நடுத்தர குடும்பம், மிடில் கிளாஸ் தான். பிலோ ஆவரேஜ் குடும்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபைனான்ஷியலி. அப்படி இருக்க குடும்பத்தில் குடும்பத் தலைவரான ஜார்ஜ் மரியான் தான் அந்த குடும்பத் தலைவர், விஜயகுமாரோட அப்பா. அவர் வந்து அரசியலில் ஒரு 40 வருஷமாக தொண்டராகவே இருக்கிறாரு. மேலே வர முடியல. ஒரு கட்சிக்காக பாடுபட்டு ஓட தேஞ்சவருன்ற மாதிரி தான் கதைகள்லாம். அவர் கட்சியினால அவருக்கு தான் பலனே தவிர இவர் எந்த பலனையும் அனுபவிக்கல. அவங்க குடும்பம் கூட ரொம்ப வறுமையில் தான் இருக்குது. இந்த மாதிரி குடும்பம். அது மாதிரி ஜார்ஜ் மரியான், அவங்க மனைவி விஜயகுமார், இவங்கெல்லாம் ஒரு சிறிய குடும்பமாக ஒரு அமைதியான வாழ்க்கை நடந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு உள்ளாட்சி தேர்தலில் வந்து சீட்டு கேட்குறாரு ஜார்ஜ் மரியான். அவங்க ஃப்ரெண்டுக்கு அது கிடைக்கல. அது இல்லாமல் கட்சியில் அவர் வந்து ரொம்பவும் அவருக்கு ரொம்பவும் மரியாதை கொடுத்து நடத்தப்படல. ரொம்ப வருத்தத்தோடு பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க விஜயகுமார் வந்து நம்மளே உள்ளாட்சி தேர்தலில் வந்து போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஜார்ஜ் மரியான் வந்து அவங்க கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு முடிவில் இருக்கார். யார் நின்னாலும் சரி, கட்சி யாரை கை அமைதி அவங்க தான் நிற்க வச்சு நான் ஜெயிக்க வைப்பேன். கட்சி கை காட்டுறவங்களுக்கு, நிற்கிறவங்களுக்கு நான் ஆதரவு கொடுப்பேன். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, பையனாக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கார் ஜார்ஜ் மரியான். இப்படிப்பட்ட ஸ்டேஜில் இந்த ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக அவரோட வீட்டை அடமானம் வச்சு பல இழப்புகளையும், உயிரிழப்புகள், அவர் சொந்தக்காரங்க இழப்புகள், பெரிய பகை எல்லாத்தையும் சம்பாதிக்கிறாரு. பணபலம் அதிகாரப்படுத்தி எடுத்து விஜயகுமார் போராடுறாரு. அதுலேருந்து மீண்டு வந்து அவர் கவுன்சிலர் ஆனாரா, அவர் சொந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், அதையும் மீண்டு வந்தாரா அப்படிங்கிறத பரபரப்பான, எதிர்பாராத டிஸ்டன்ஸ் நிறைஞ்ச கிளைமாக்ஸில் முடிக்கிறதான் பேலன்ஸ் கதை. இந்த படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல் விரும்புகிறவங்களும் ரசிக்கக்கூடிய படம். ஒரு இத்தனை வருஷம் அரசியலை வந்து கான்ட்ரவர்சி இல்லாமல் சிறப்பாகவே படமாக்கியிருக்க இயக்குனர் தமிழ் அவர்களுக்கு பாராட்டுகள். இயக்குனர் தமிழ் யாருன்னா, ஏற்கனவே சோத்துமான்னு சொல்லி 2022 கொரோனா டயத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து ஜாதி அரசியல், உணவு அரசியலை பற்றி பேசின படம். அந்த படத்தை வந்து ரஞ்சித் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் நீலம் ப்ரொடக்ஷன் சார்பில். ரஞ்சித் அவர்கள் வந்து பல புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த மாதிரி புது இயக்குனர் அறிமுகமானவர் தான் டைரக்டர் தமிழ். அந்த படம் நல்லா கவனம் ஏற்றுச்சு. பல பட விழாக்கள் கலந்துக்கிட்டு அவார்ட்ஸும் வாங்கிச்சு. ஸோ அந்த படத்தோட இயக்குனர் 2வது படம். இது கவனம் இருக்குது. அது இல்லாமல் இந்த படம் வந்து 2 வருஷம் முன்னாடி இந்த படத்துக்கான கதைகளை வந்து ரெடி பண்ணுறதுக்கு விஜயகுமார் அவர்கள், அப்புறம் அழகிய பெரியவன் எழுத்தாளர் அவர்கள், அப்புறம் இந்த டைரக்டர் தமிழ்லாம் சேர்ந்து டைலாக்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவே எழுதியிருக்காங்க. அது இல்லாமல் முக்கியமான விஷயம், கான்ட்ரவர்சி இல்லாமல் அந்த டைலாக்ஸ் யாரையும் வந்து புண்படுத்தாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அது பெரிய விஷயம் பார்க்கப்படுது. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா, உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் எப்படி நடக்கும், அதுக்கான அந்த ஒரு முன்னேற்பாடுகள் எப்படி, அதை அறிவித்த நாள்லேருந்து பரபரப்பு தொத்திக்கிறது, யார் யார் அவங்க சொந்தக்காரங்களுக்கு வேணும்னு சொல்கிறது, அது இல்லாமல் அவங்க ஜாதிக்காரங்களுக்கு வேணும்னு சொல்லி உட்கட்சிகளே பல போட்டிகள், அது இல்லாமல் ஓட்டப்பிரிவுக்கான சதிகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கான்ட்ரவர்சி இல்லாமல் யாரையும் வந்து மனசு புண்படுத்தாத அளவுக்கு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் படங்கள், பொலிட்டிக்கல் சட்டையர் படங்கள், உலக படங்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக விரும்பக்கூடிய ஒரு நல்லா ரசிக்கக்கூடியான கதைகளத்தை தேர்ந்தெடுத்து நல்லாவே பண்ணியிருக்கிற டைரக்டர் தமிழ் வெற்றி பெற்றோன்னு சொல்லலாம். அதெல்லாம் படத்தில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பேர் கூட்டணி. அழகிய பெரியவன் எழுத்தாளர் அவங்க, அப்புறம் விஜயகுமார், அப்புறம்
டைரக்டர் தமிழ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான டைலாக்லாம் எழுதியிருக்காங்க. அது ஒன்று என்னென்னா, யானை வந்து அமைதியாக இருக்கும், அதுக்கு வந்து மதம் பிடிச்சதுன்னா மேலே இருக்கிற அந்த ஒரு பாகனையே தூக்கி போய்ட்டு மிதிச்சிட்டு போயிடும். அப்படி இல்லாமல் அது இல்லாமல் 40 வருஷமா ஜார்ஜ் மரியான் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி, 40 வருஷமாக கட்சியில் வந்து என்னை உறிஞ்சிட்டு சக்கையாக போட்டாங்க, என் ஃப்ரெண்டு அன்றைக்கே சொன்னான் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுகிற வசனம் எல்லாமே படம் ஃபுல்லாகவே இது மாதிரி பல வசனங்கள் ஷார்ப்பாகவே இருக்குது. படம் பாருங்க உங்களுக்கு புரியும். அதுவும் இயல்பாகவே இருக்குது. படத்தில் வந்து எல்லா கேரக்டரும் கேஸ்ட்டு வச்சு பாதி படத்தை வந்து வெற்றி ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஆங்கிரி யங் மேனாக வர விஜயகுமார், அவர் ஏற்கனவே உரியடி, ஃபைட் கிளப்பு இந்த மாதிரி படங்களில் கவனம் ஈர்த்தவர். இந்த படத்துலையும் சிறப்பான நடிப்பு. அதே மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேனாக வராரு. நல்ல ஒரு கேரக்டரைசேஷன் அவருக்கு. அதை நல்லா எழுதியிருக்காங்க. அதையும் உணர்ந்து நல்லா உள்வாங்கி நடிச்சிருக்காரு. ஏற்கனவே ஒரு டேரக்டரு. உரியடி 2 படத்துக்கு டேரக்டர் அவர் தான். இந்த படத்தையும் அவர் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு விஜயகுமார். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் வந்து கோபம், ஆக்ஷன், சோகம் எல்லாமே ட்ராமா எல்லாமே சிறப்பான நடிப்பில் வெளிப்படுத்தியிருக்காரு விஜயகுமார். ரொமான்ஸ் காட்சிகளையும் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அதில் படத்தில் முக்கியமான இன்னொரு கேரக்டர் குறிப்பிட வேண்டியது ஜார்ஜ் மரியான். அவர் வந்து குணச்சித்திர நடிகர், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து 2, 3 சீன் வந்தாலும் படத்தில் அவர் அந்த சீனை வந்து நல்லாவே சிறப்பாக வந்து பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார். இந்த படத்தில் வந்து பின்னி படம் எடுக்கிறாரு. படம் ஃபுல்லாக ஒரு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற ஒரு சிறப்பான ரோல் கொடுத்துருக்குது இந்த படத்தை தான் நினைக்கிறேன். அவரும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. படத்தில் நல்ல ஒரு குணச்சித்திர நடிப்பு, சோகம், கோபம், மாற்றாமை எல்லாத்தையும் வந்து வாழ்ந்து கட்ட அந்த அரசியல் கட்சி அடிமட்ட தொண்டர் கேரக்டரை சிறப்பாக பதிவு பண்ணியிருக்காரு. ஜார்ஜ் மரியான் அவர்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் 10 குச்சி படத்தில் ஹீரோ அறிமுகமாகி அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் காலா அவர்கள் படத்தில் பையன் கேரக்டரில் வந்து சிறப்பான கவனம் ஈர்த்த டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அவர்களோட பிரதர் திலீபன். இந்த படத்தில் ஒரு சிறப்பான அவருக்கும் ஒரு வில்லத்தனமான ஒரு வேஷம், அது நரித்தனமான ஒரு கேரக்டரு. அதை வந்து நல்லாவே உள்வாங்கி நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் மெட்ராஸ் படத்தில் வந்து கவனம் ஈர்த்த அந்த பாவல் நவகீதன். அந்த படத்துக்கு அப்புறம் இதில் முக்கியமான சிறப்பான கேரக்டரு ஹீரோவுக்கு மாமா கேரக்டரில் வராரு. ஹீரோ விஜயகுமார் மாமா கேரக்டரில் அவரும் அவரோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. குடிகார கேரக்டரு அதையும் நல்லா உணர்ந்து வந்து அவரோட மச்சானுக்கு சப்போர்ட் பண்ணுற காட்சிகள், அது இல்லாமல் கட்சியில் இருக்கவங்ககிட்ட சமாதானம் பேசுகிறது, மச்சானுக்கு சப்போர்ட் கேட்குறதுன்னு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் அயோத்தி படத்தில் ஹீரோயினை வந்து கவனம் ஈர்த்த பிரீத்தி ஆஸ்ரானி அவங்களும் அவங்க நடிப்பை நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் படத்தில் சின்ன சின்ன கேரக்டரில் வரவங்க, வில்லன் கேரக்டரில் வரவங்க, சப்போர்ட்டிங் கேரக்டரில் வரவங்க எல்லாமே கவனம் இருக்கிறாங்க. எல்லாமே ஓரளவு எஸ்டாப்ளிஷ் கேரக்டர்ஸ் தான். படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். அவங்க நடிப்புக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். மியூசிக் வந்து 96 படத்தில் கவனம் ஈர்த்த கோவிந்த் வசந்தா. இந்த படத்தில் 2 மெலடி நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த லவ் சாங்ஸ் 2 மெலடி, அது இல்லாமல் ஒரு 2, 3 குத்து சாங்ஸ் எல்லாமே இது நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம் நல்லாவே ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லாவே எலிவேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகள். கேமராமேன் அவருக்கு ஒர்க்கும் நல்லா இருக்குது படத்தில். ஏன்னா படத்தில் நிறைய வைல்டான ஷாட்ஸு, அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட்டு சீன்ஸு எல்லாமே நல்லா கேப்சர் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் எடிட்டிங்கும் நல்லா பக்காவாக ஷார்ப்பான கட்டிங்ஸ் நல்லாவே இருக்குது படத்தில். படம் மைனஸே இல்லையானா ஒரு சில சீன்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது என்னென்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. இப்படி தான் முடியும்னு தெரிகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் படத்தில் பல கேரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு அரசியலில் வந்து பழி வாங்கணும்னு சொல்லி நிறைய கேரக்டர் திணிச்ச மாதிரி இருக்குது. யார் யாரை பழி வாங்குறாங்க, யார் எந்த கட்சின்னு ஒரு சில நேரங்களில் கன்ஃபியூஸ் ஆகுது. யார் எந்த கட்சின்னு ஒரு 2, 3 கட்சியை மட்டும் காமிச்சு அந்த கட்சியில் இருக்கவங்க இப்போ மெயின் வில்லனை காமிச்சு அது மாதிரி கொண்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்னென்ன ஒரு அபிப்பிராயம். அது இல்லாமல் ஹீரோ படத்தில் கொஞ்சம் சில லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. அது என்னென்னா படத்தில் போலீஸ் எந்த சீன்லேயும் வர மாதிரியே தெரியல. ஏன்னா ஹீரோ இன்ட்ரடியூஷன் சீன்லேயே ஒரு ஆளை கையை வெட்டுறாரு. அது இல்லாமல் ஒரு சில கொலைகளும் பண்ணுறாரு. அது இல்லாமல் ஒரு வில்லன் கேரக்டரு கொலைக்கு வந்து உடந்தையாக இருக்கிறார். அவர் கொலை பண்ண மாட்டார், அந்த இடத்துல சாட்சியாக இருப்பார். இது எல்லாமே அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு வந்து போலீஸ் வரல. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இல்லை. அது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து மொபைல் ஃபோன் இருக்குது. அது இல்லாமல் சிசிடிவி இருக்குது. இந்த காலகட்டங்களில் வந்து 2016 கதைக்களமாக இருந்தாலும் ஒரு 7, 8 வருஷம் முன்னாடினாலுமே அப்பயும் மொபைல் ஃபோன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. அப்போ அந்த யாருமே அதுக்கு வந்து யாருமே தெரியப்படுத்தலையா அப்படின்றது நல்ல ஒரு லாஜிக் மிஸ்டேக்கை பார்க்குறதெல்லாம் கவனிச்சிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, நல்ல ஒரு என்கேஜிங்கான ஒரு கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு இப்போ எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய அளவில் என்கேஜிங்கான ஒரு கதைக்களமாக தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காரு இயக்குனர் தமிழ். நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல ஒரு வசனம், அது இயல்பான நடிப்புன்னு எல்லாமே நல்லா இருக்குது படத்தில். இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஷார்ப்பாக பண்ணி கேரக்டர்ஸை குறைச்சி வில்லத்தனத்தை அதிகப்படுத்தியிருந்தால் இன்னும் நல்லா வந்திருக்கும் படம். பொதுவாக சொல்லணும்னா இப்போ பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் படங்கள் உலக அளவில் பார்க்குறவங்க கண்டிப்பாக பிடிக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸ் பொறுத்தவரைக்கும் டீசென்ட் வச்சு ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ஏமாத்தாது. இப்போ தேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடப்படும். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு திரை விமர்சனம் மட்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.